வணக்கம். ரேடியோ மன்னார் செய்திகள். நாட்டின் பல பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை. நாட்டின் சில இடங்களில் இன்று மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அந்த வகையில் கிழக்கு, வடக்கு, மத்திய ஊவா மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. வடக்கு மாகாணத்தில் சிறிதளவான மழை பெய்யக்கூடும் என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. மேலும் மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு, வடமத்திய, கிழக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை, மொனராகலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மேல் சப்ரகமுவ மத்திய மாகாணங்களிலும் காலி, மாத்தறை மாவட்டங்களின் சில இடங்களிலும் காலை வேளையில் பனிமூட்டம் நிறைந்து காணப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இடியுடன் மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் ஏற்படும் அனர்த்தங்களை குறைப்பதற்கு தேவையான பாதுகாப்பு முன்னாயத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. மன்னார் மாவட்டம் மற்றும் அனைத்துலக செய்திகளையும் மற்றைய தளங்களில் வருவதற்கு முன் www.radiomannar.lk எனும் எங்களுடைய தளத்தில் பார்வையிடலாம். இந்த தகவலை மன்னார் மாவட்டத்தில் இருந்து வெளி மாவட்டங்களிலும் வெளிநாடுகளிலும் வசிக்கும் உங்கள் உறவுகளுக்கு தெரியப்படுத்துங்கள். மறந்துவிடாமல் ரேடியோ மன்னார் எனும் எங்களுடைய முகநூல் பக்கத்தினை லைக் செய்யுங்கள்.